அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவான். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்து ஏதோ ஒரு முட்டாயோ ஏதோ ஒரு பலகாரமோ செஞ்சு வச்சுருப்பாங்க. வந்து பள்ளிக்கூட பேக் அப்படி வீட்டுக்குள்ளே விட்டு வீசி எரிஞ்சிட்டு என்னடா சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு சொல்லி வழி வட்டாரமே தேடுவோம். இந்த காலத்து பிள்ளைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நிகிலிங்க வா, என்னன்னு தெரியுங்களா? எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும். இது என்ன சந்தோஷு? ஜவு மிட்டாயாமங்க. அழகாக சூப்பராக செஞ்சு இழுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அவன் செஞ்சு எனக்கு கொடுத்துருக்கான், என் தம்பி பையன். இங்கே பாருங்கள், ஜவு மிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நல்லா இருக்கா ஜஸ்? வந்து நல்லாக்கா? வெறும் சர்க்கரையில் தான் செஞ்சேன்னு சொல்கிறான், ஆனால் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்க, இந்த பொம்மையில் ஒரு திருவிழா விசேஷத்துலலாம் கொண்டு வந்து கை தட்டி அந்த பொம்மை வந்து கை தட்டும் பார்த்தீங்களா? அந்த ஜவு மிட்டாய் அதுதானே சந்தோஷ்? அதில் வந்து கலர் கலராக இருக்கும். இது வந்து சிங்கிளாக இருக்குது. சிங்கிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்களேன் எப்படியெல்லாம் செய்கிறானுங்கன்னு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கேன், கையில் வச்சுக்கிட்டு திங்காமல் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் பிள்ளைய பசங்க செஞ்சு தருவாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ வயசாகுது, இந்த பசங்க சீனி செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். பாய் சொல்லுங்கடா.